ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 18. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். மிஸ் குயின், நீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹெல்த் எப்படி இருக்கு? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஜோக் பண்ணாதீங்க மொபைல். நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, என்னோட பழைய மெமரியெல்லாம் போயிடுச்சு. இது தெரிஞ்சுக்கிட்டு என்னோட அசிஸ்டண்ட் அந்த பையன் எனக்கு ரொம்ப டார்ச்சர் செய்கிறான். எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா? ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பரவாயில்லையா? ஓகேண்ணா சொல்லுங்கள். இப்போவே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மொபைல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்னது இது? நீங்கள் எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பர்ஸ் இது எப்படி என்கிட்ட வந்ததுன்னே தெரியல. ஐ திங்க் நான் மெமரி இழந்தப்போ வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை இது இவகிட்ட கிடச்சிது. அப்புறம் எனக்கு சில சமயம் சில விஷயங்கள் ஞாபகம் வருது, அப்புறம் மறந்து போயிடுறேன். நீங்கள் தான் உதவி செய்யணும். செஞ்சிடலாமே. ம் அப்புறம் மொபைல், இந்த டேப்லெட் இந்த பர்ஸ்குள்ளே இருந்துச்சு. இது இது நீங்களே யூஸ் பண்ணுறீங்க. நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, உங்களை முழுசாக செக் பண்ணிடலாம். நீ இப்படி நான் கூப்பிட்டோன்னு வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷமாக இருக்குது. இதே சாக்கில் இதையும் சொல்லிட வேண்டிதான். அப்புறம் ஏன் அப்பா அம்மா உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் அவங்களுக்கு கால் பண்ணட்டா? நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப? கண்டிப்பாக கால் பண்ணு. நான் உங்களை நிச்சயமாக மீட் பண்ணுறேன். நீ ஒத்துப்பேன்னு நினைக்கவே இல்லை. சரி, நான் கொஞ்சம் வாஷ்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இவன் இப்படி வாலண்ட்ரியாக வந்து பேசவே மாட்டானே. மேடம், நீங்கள் உள்ளே இருங்க, பாஸ் வந்துடுவார். நான் உள்ளே வந்துட்டேன். நீ கேர்ஃபுல்லாக இரு. நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல. நீயே உள்ளே போன. நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண இடம் இல்லை குயின். நீ முதல்ல வெளியில் வா. நான் இப்போ கூட சுன்ஷி கூட தான் வந்திருக்கேன். நீ அங்கே உள்ளே இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். நான் சொல்கிறத கேளு. சாரி. என்ன இவன் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஃபோனை கட் பண்ணிட்டா? இவன் எதுக்காக நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தா? சுன்ஷி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? சாரி. ஆஹா, நிறைய ஃபுட் இருக்கே. சுன்ஷி, இன்னைக்கு அவன் கூட சேர்ந்து சாப்பிட்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சேஸ். எனக்கும் தான். அப்புறம் சுன்ஷி, நான் கொஞ்சம் மொபைலை சந்திக்கணும். நீ கொஞ்சம் ஹெல்ப் செய்றியா? என்ன? நீ மொபைலை சந்திக்க போறியா? என்ன சொல்கிற? ஆ ஆமாம். அவர் என்னோடய அம்மா விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நான் கூப்பிட்டா வருவாரா இல்லைன்னு தெரியல. நீ எனக்காக கூப்பிட. அவருக்கு ஒரு சின்ன டின்னர் மாதிரி கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். ம் நிஜமா? நோ ப்ராப்ளம். நான் கூப்பிடுறேன். சரி, ஓகே ஓகே. சரி, நம்ம சாப்பிட்லாம். எதுக்காக திடீர்னு மொபைல் பார்க்கணும்னு நினைக்கிறான் இவன்? குயினை காப்பாற்றணும்னா மொபைலை வெளியில் கொண்டு வரதுக்கு இதான் ஒரே வழி. எனக்கும் இதான் ஒரே வழி. நான் வந்துட்டுருக்கேன். ஜென், நான் மொபைல் டின்னருக்கு இன்வைட் பண்ணிட்டேன். போகலாமா? போகலாம். ஏதோ பிளான் பண்ணுறான்னு மட்டும் தெரியுது. இதுதான் சரியான நேரம். சக்ஸஸ் குயின். அப்போ நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன மொபைல் வர காணோம்? ஆமாம், டைம் ஆச்சு. வந்துடுவார். இருக்கட்டும். நேரம் வந்திருக்கணுமே அவன். ஓயா, ஏன் தாவாசா இருக்கிற? நீயும் கோயிலும் ரெஸ்டாரண்ட்டில் பேசிக்கிட்டு தான் நான் கேட்டேன். உங்கள் பிளான் என்ன? நான் மொபைல் டின்னருக்கு கூப்பிடவே இல்லை. வாட்? கோயினோட நிலைமை என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க பார்க்குறியா? பாஸ், அவங்களோட செய்கை டவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, இந்த நேரத்தில் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேன்றாலே. எங்கே போகிற? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மரியாதையே என் ஃபோனை கொடு. நான் இங்கிருந்து போகணும். கொடுக்க முடியாது ஓயாங். கொடுன்னு சொல்கிறேன். இல்லை ஓயாங், என்கிட்ட பிடுங்க பார்க்காத. ஏய், என்னால் கொடுக்க முடியாது. ஷோ, என் ஃபோன் உடஞ்சிருச்சு. உங்கள் 2 பேருக்கும் என்னதான் வேணும்? முன்னாடி என் மனசை கடத்தீங்க, இப்போ மொபைலா? அந்த நல்ல மனுஷனை எதுக்கு சேர்றீங்க? உங்ககிட்ட பேசி எனக்கு பிரயோஜனம் இல்லை. மாட்ட போகிறேன். யார்? ஹாய் ப்ரொஃபஸர் யான். மொபைல் நீயா? இந்த லேட் நைட்டில் நீ இங்கே என்ன செய்கிற? இன்டர்வியூவா? நாளைக்கு அதோட ரெக்கார்டை நான் கொடுக்குறேன். நான் ரெக்கார்டுக்கெல்லாம் வரல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். முடியாது, இப்போவே பேசணும். முதல்ல எடு கையை. உங்களோட ஓல்டு ஃப்ரெண்டோட டெத்தை பற்றி பேசணும். என்ன? ஓ, ஓகே. நீ ஏதோ தெரிஞ்சுக்க வந்திருக்க போல. தனியாக பேசலாம். எப்படியாச்சும் இவனைங்கிறத நகர்த்திட்டு போயிடணும். லூலி இந்த நேரத்தில் எங்கே என்ன பண்ணுறான்? எப்படியோ அவன் கண்ணில் நம்பப்படல. தப்பிச்சிடணும். அவன் வேற உடஞ்சி போச்சு. எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? குயின், இது நீ தானே எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால தான் என் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு. இவன் மறுபடியும் இங்கே வந்துட்டானா? இவன் நான் என்ன பண்ணுறது? லூலி,
முதல்ல எட்ட போ, போன்னு சொன்னேன். லோலி, உனக்கு என்னாச்சு? உனக்கு காயப்பட்டுருச்சா? உனக்கு இப்போ வலிக்குதில்ல? எனக்கு தெரியும், நீ எதையும் மறக்கலை. நீ நடிக்கிற. இவ்வளோ நேரம் தான் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருப்ப. சொல்லு, நீ என்னை விரும்புறல? நான் இப்போ இவன்கிட்ட என்ன சொல்கிறது? பேசு கோயின், பேசு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற? நீ எதுக்காக என்கிட்ட இருந்து விலகி போக நினைக்கிற? சொல்லு. இது எப்படி விடக்கூடாதே? லூலி, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பாஸ் கிட்ட நடந்துக்காத. உன்னோட டீம் லீடர்னா என்னோட மெமரி இழந்த நேரத்தில் ஏதாச்சும் நடந்திருக்கலாம். ஏ, ஒரு பொய்யை மறைக்க எத்தனை பொய் சொல்வேன் குயின். இப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணலை, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, நீ என்னோட டீம் லீடர்னா என்னை அடிச்சிருக்கலாமே, என்னை தலை விட்டுருக்கலாமே. நீ என்னை லவ் பண்ணுற, நீ பழசு எதுவும் மறக்கலை, பின்ன எதுக்கு என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிற? ஷென்ஷன், உனக்கு எதுவும் ஆகலையே? இங்கே வா, நம்ம போகலாம். ஏ, எங்கே கூட்டிகிட்டு போகிறவள? ஷென்ஷன் நில்லு. நான் இங்கே நிற்கிறேன், அவன் கூட போகிறேன். அப்போ இங்கே நடந்த எல்லாமே இவனுக்கும் தெரியுமா? நீ ஏன் அமைதியாக இருக்கிற? என்னை ஏன் சூஸ் பண்ணணும்னு நினைக்கல? என்னை விட உனக்கு அவன் பெட்டராக போயிட்டானா? வா, இங்கிருந்து போகலாம். இல்லை, முதல்ல நீங்கள் 2 பேருமே நகர்ந்து போக. நான் அப்புறம் பார்க்குறோன்னே. குயின், இங்கே என்ன நடக்குது? அவன் தான் உனக்கு பெருசுன்னா, அப்பன்னா உனக்கு ஆபத்து வந்தால் முதல்ல நீ என்கிட்ட தானே சொல்லணும். ஏன்னா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை லூலி. ஒவ்வொரு வாட்டியும் ஆபத்துலேருந்து நான் அடிப்படும் போது தான் நீ வந்து நிற்கிற. இங்கே பார், சாரி, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. இல்லை லூலி, ப்ளீஸ் வேண்டாம். நில குயின், போகலாம். நீ இவ்வளவும் எனக்காக தான் சரியா? அவன்கிட்ட உண்மை சொல்லியிருக்கலாமே. நான் உண்மை சொல்ல வேண்டிய நேரம் இது இல்லை. நான் உங்களுக்காக தான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்னோட பாஸ். உங்களால் தான் இந்த கதை முடியணும். தேவையில்லாமல் ஒரு ஸ்டோரியை எழுதி அதில் லூலியை வேறு ஆட் பண்ணி இப்போ அவனை லவ் பண்ணி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உனக்கு இந்த நேரத்தில் இது ரொம்ப தேவைப்படும். இந்தா, தொடச்சிக்கோ. இவ்வளோ தூரம் அவன் கிட்ட நெருங்கியும் அவனோட உண்மையை நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியல. இந்த சுன்ஷியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு விலகி போயிட்டா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த மருந்து மட்டும்தான். இதை வச்சு என்ன பண்ணுறது? மொபைல் சார் கடைக்கு போகலாமா? பா, காயம் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. முடியல, ஃபீவர் வர மாதிரி வேற இருக்கே. என்னாச்சு உனக்கு? இந்த ராத்திரியில் சரக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் டேய், கதவு தரடா. என்னடா ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்ற? என்னடா இப்படி இருக்க? உடம்பு நெருப்பாக கொதிக்குது, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் வரல. உனக்கு பைத்தியமோ? வா ஹாஸ்பிட்டல் போகலாம். போயாயோ? டேய், சொல்கிறது கேள்றா. இவனை முதல்ல குயின் தான் ஃபோன் பண்ணும். ஹலோ குயின், எனக்கு லைஃப்பில் பெருசாக எதுவும் கிடைச்சதில்ல. நான் பெருசாக எதையும் அனுபவிச்சதும் இல்லை. நான் என் லைஃப்பில் ஆசைப்பட்ட ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான் சுன்ஷி. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஐ லவ் யூ சுன்ஷி. இது தப்பு. இப்போ கொடுக்க மாட்டேன். நீயா என்னை விரும்பணும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த லூசு பையன் ஃபீவர் வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா? நான் எப்படி இப்போ உள்ளே போக முடியும்? போகலாமா வேண்டாமா ஒன்றும் புரியல. வேறு வழியில் கதவை தான் தட்டி பார்க்கலாமா? உள்ளே என்ன பண்ணிகிட்ருப்பான்? நீ என்னை எப்படியெல்லாம் லவ் பண்ண, நான் உன்னை எப்படியெல்லாம் லவ் பண்ணேன். இதுக்கு நடுவில் நீ எப்படி எல்லாத்தையும் மறந்து போனேன்? ஐயோ, கதவு திறக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குதே. ஆமாம், இந்த அட்ரஸ் தான். நான் வெளியே. நீயா? நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார். நீ என்ன பண்ணுறீங்க? நான் இந்த வழியாக போயிட்டுருந்தேன். ஸோ தெரியாமல் வந்துட்டியா? இல்லை, ரொம்ப கால் வலிக்குதுன்னு கொஞ்சம் உட்காந்தேன். என்ன போயிட்டான்? விட்டு போகலானாலும் மனசு கேட்க மாட்டேன்தே. நான் ஒன்றும் உள்ள பத்திரமா தூக்கிட்டு போகிறேன், வா. இவனுக்கு என் மேலே எவ்வளோ லவ். நான் போய் சொன்னாலும் நம்புகிறான். இவன் ரொம்ப நல்லவன். இவனை போய் ஏமாத்துறமே. ச்சே. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்மைலிங். இவ்வளோ நாள் கேப் விட்டதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி வீடியோஸ் வரும். நன்றி.